திரு அருணன், இங்க ஜனநாயகத்தை சீர்குலைப்பதற்கு அரசியல் எதிரிகள் தொடர்ந்து திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தன்னுடைய தொண்டர்களுக்கான கடிதத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி எதை மனதில் வைத்து சொல்கிறார்? அதுக்குள்ள வர்றதுக்கு முன்பு நான் அந்த கடிதத்தை முழுமையா படித்தவுடன் அந்த கடைசி பகுதி பற்றி நீங்க அதான் தலைப்பு கொடுத்திருக்கிறதுனால அதை மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தேன். அது தொண்டர்களுக்கான கடிதம். தொண்டர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு போராடணுமையா நம்ம கட்சிக்காக, நம்ம தேர்தலுக்காக என்று கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஒரு அன்பு வேண்டுகோள் விடுக்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. அதுக்குள்ள போய் நிறைய நமக்கு தெரிஞ்ச, நமக்கு பிடிக்கிற வியாக்கியானங்கள்லாம் கொடுக்கறது எனக்கு சரியா படல. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான். ரெண்டாவது எனக்கு படுறது, இப்ப கேசிபி சொல்லும் பொழுது எல்லாத்தையும் சேர்க்கணும், அதாவது கேசிபி உட்பட என்று அவங்க ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாம் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவங்க, ஆகவே அவங்களை மீண்டும் சேர்க்கிற பிரச்சனையே இல்லை என்று பொதுச் செயலாளர் தெளிவா சொல்லிட்டார். ஆக அந்த விஷயத்தை அங்க குறிப்பிட்டிருக்கா என்றும் எனக்கு தோணல். பொதுவான தொண்டர்களை உற்சாகப்படுத்துவது, இது எந்த கட்சியிலையும் ஒற்றுமை என்பது மிக முக்கியம். மேலும் சட்டமன்ற தேர்தல், பொது தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. ஆகவே அது அடிப்படையில் அவர் பேசார். ஆகவே அதை நான் பெருசா எடுத்துக்கொள்ளல. ஆனால் மிக முக்கியமான கேள்வி என் மனசுல எழுந்தது என்னன்னா, அந்த தோனி அதனுடைய முந்திய பத்திகள்லாம் பாத்தீங்கன்னா, மக்கள் தயாராயிட்டாங்க திமுக ஆட்சியை வீழ்த்த, ஆகவே நாம களங்காணணும் அப்படிங்கிற மாதிரி கடைசியா முடிக்கிறார். மக்கள் தயாராயிட்டாங்கன்னு அவ்வளவு நம்பிக்கை இருக்கும் பொழுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல அதிமுக நின்று இருக்க வேண்டாமா? நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அது தொண்டர்களுக்கான கடிதம் தானே, எல்லாருக்கும் வெளியில தானே வர்றீங்க, எல்லாரும் தானே இப்ப படிச்சுட்டு வர்றோம். அப்ப மக்கள் தயாராயிட்டாங்க, அதை ஒட்டிதான் இந்த விஷயம். ஜனநாயகத்துக்கு விரோதமான சக்திகள் செயல்படுறதுன்னு, ஜனநாயகத்தை சீர்குலைக்க அரசியல் எதிரிகள் திட்டமிடுகிறார்கள் அப்படிங்கிற அப்படின்னு அதையே பொதுவா சொல்ற. அரசியல் எதிரிகள் தான் அவர் யார சொல்றாரு? ஒண்ணு அவரை பொறுத்தவரை திமுக சொல்லுவாரு, அதுல பாஜக வருமா வராதா, இப்ப தனியரசு சொன்னது அதுதான் விஷயம். அவர் இப்ப கூட்டணி இல்லைன்னு தான் சொல்லுவாரு ஒழிய பாஜகவெல்லாம் பெருசா கண்டிக்க மாட்டாரு. அது மோடி அரச பேரை சொல்லி கண்டிச்சதே இல்ல, கூட்டணி இல்லைன்னு சொன்ன பிறகு. ஆகவே அவர் அரசியல் எதிரிகள் என்று யார சொல்றாரு? பொதுவா சொல்றாரு. நான் கேட்கிற கேள்வி, அப்படி ஒரு நிலைமை இருக்கு, ஜனநாயகத்தை சீர்குலைக்க அரசியல் எதிரிகள் இப்படி இருக்காங்கன்னா, நம்ம அது மக்களுக்கு வேண்டுகோள் விடுகிற ஒரு வாய்ப்பாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்திருக்கும் பொழுது அதை பயன்படுத்தி இருக்க வேண்டாமா? அதே இன்னொரு கட்சிக்கு விட்டு கொடுக்கணும். கிட்டத்தட்ட அப்படித்தான் ஆகிப்போச்சு. இப்ப அதுக்கான வியாக்கியானம் எல்லாம் சொல்லப்படுது. ஐயா, ஆளுங்கட்சி இதையே ஒரு அரசியல் வியூகமா பார்க்க கூடாது? ஒரு இடைத்தேர்தலில் போய் உழைப்பை செலுத்தி அங்க தொண்டர்களை அங்கு கிடைக்கக்கூடிய தோல்வியின் மூலமாக தொண்டர்களை உற்சாகம் இழக்க செய்வதை தாண்டி அது எல்லாத்தையும் சேர்த்து 26க்கு அந்த ஒட்டுமொத்த எஃபர்ட்டையும் போடுறது அப்படின்னு ஒரு வியூகமா ஏன் பார்க்க கூடாது? அப்படி ஒரு வியூகமாக அவங்க பார்த்திருக்காரு, அதனாலதானே. பட் என்ன பொறுத்தவரை என் கருத்தை சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க, இந்த ஆட்சி மீது கடும் அதிருப்தி இருக்குன்னு சொல்றீங்க, மேடைதோறும் பேசுறீங்க, இந்த கடிதத்திலும் குறிப்பிடுறீங்க. அப்படி என்றால் பொதுமக்களுக்கு, வெகு மக்களுக்கு, அல்லது 26 வாக்களிக்கவிருக்கிற வாக்காளர் பெருமக்களுக்கு அதை உணர்த்தணும்ல. அதுக்கு தேர்தல் தானே, உங்க பேச்ச பற்றி நம்புவாங்களா? பட் நீங்க எல்லாரும் பேசுறது பார்த்தா அது ஒத்துக்குறாங்கன்னு தெரியல. அதிமுக அதிகாரப்பூர்வ பேச்சாளர் இல்ல, ஐயா நின்னா தோல்விதான் அவ்வளவு பேரும் பேசிட்டீங்க. அப்படி அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ பேச்சாளர் சொல்லுவாரா எனக்கு தெரியல. அப்ப நீங்க இது ஒரு வாய்ப்பா நாங்க பாக்குறோம் ஐயா. எங்களுடைய கணிப்பு இப்படி கடும் அதிருப்தி இருக்கியா ஆளுங்கட்சி மீது, ஆகவே நாங்க இப்படி நிரூபிச்சு காமிக்கிறோம். அல்லது இங்க ஒரு நண்பர் சொன்னது போல குறைந்தபட்சம் ஏற்கனவே வாங்கின வாக்கை விட கூடுதலா வாங்கி, அல்லது திமுக ஏற்கனவே பெற்ற வாக்கை விட குறைச்சு காமிச்சு அதுவே அதிருப்தியை காமிக்குது, ஆகவே 26 அப்படின்னு சொல்றதானே நல்ல வியூகமாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். சொன்னது போல இப்ப நாங்க அபிப்பிராயம் தான் சொல்ல முடியும்.
அந்த கட்சி தலைமைக்கு இதுதான் சரியா வியூகம் என்றால் அவங்க எடுத்துட்டு போட்டு பிறகு பார்ப்போம். ரெண்டாவது திரு அருணன் கூட இந்த கடிதத்திலேயே சுருங்கி நின்றுறாரா? அதை தாண்டி கடந்த கால நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி அல்லது அதை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்து பேச வேண்டாமா? மிக சமீபமா துக்ளக் ஆண்டு விழாவில் ஆசிரியர் குருமூர்த்தி சொன்னது அல்லது அவருடைய ஆளுமை பண்பை தலைமை பண்பை கேள்விக்குறியாக்குகிற போது நீங்க ரொம்ப சுயநலத்தோட செயல்படுறீங்க, பதவி சுகத்திற்காக செயல்படுறீங்கிற விமர்சனங்கள் எழுகிற போது அதை இப்படி ஒரு கடிதத்தை எழுத வேண்டிய ஒரு தேவை அல்லது நிர்பந்தம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படல அப்படின்னு பார்க்கணுமா? இப்ப அதுக்குதான் அவரை இத பாயிண்ட் முடிச்சுட்டு அந்த துக்ளக் விழாவில் திரு குருமூர்த்தி பேசிய பேச்சையும் நான் பூரா கேட்டேன். எனக்கு என்ன முதல்ல பட்டுச்சுன்னா, இந்த மனிதரோட எல்லாம் அரசியல் தலைவர்கள் பேசவே கூடாதுன்னு பட்டுச்சு. அது என்ன ஐயா அவர் சொல்றாரு, அமித்ஷா சொல்லித்தான் நான் போய் எடப்பாடியார பார்த்தேன்னு ஆரம்பிக்கிறாரு. போய் அவர்கிட்ட இவர் சொன்னாராம், ஐயா நீங்க தோத்து போவீங்க. எப்ப? ஆமா, 2021 சட்டமன்ற தேர்தலில் சந்திப்பு நடந்துச்சான், அதிமுக தோத்து போவீங்க அப்படின்னு இவர் சொன்னாராம். ஆனா இவர் ஏற்கலையாம். இவர் வருத்தத்தை பாருங்க. அவர் சொல்லியிருக்காரு, ஐயா அது நீங்க தான் சொல்றீங்க, அவருக்கு நம்பிக்கை இருக்கு, நாங்க தாங்க ஜெயிப்போம். அதை கிண்டல் அடிக்கிறாருங்க அவரு. அப்புறம் கரெக்ட் 12 சீட்டு கொடுத்திருந்தா, அவளுக்கு சீட்டு கொடுக்கல, அது வெரிஃபை பண்ணல. 21 அதிமுகவோட சட்டமன்ற தேர்தலில் சேர்ந்து நின்றுதானே பாஜக 4 இடங்களை பெற்றது. நான் சொல்ல சரிதானே பாலவேல்? இல்லைங்களா? அப்ப அது சீட்ல கொஞ்சம் பாஜக குறைஞ்சு போனதுனாலதான் திமுக தனிப்பெரும்பான்மையோட வந்துருச்சான். இப்படி அவ்வளவு கொட்டிருந்தீங்க ஒரு பொது வெளியில. இவரை நம்பி இனிமே எந்த அரசியல் கட்சி தலைவரா இல்லை எடப்பாடிக்கு ஆளுமை இல்லைன்னு அவர் கேட்கலையா? பாஜகவுக்கு கூடுதல் சீட்டு கொடுக்கலையா? இந்த மாதிரி இந்த பேச்செல்லாம் நான் என்ன பொறுத்தவரை இந்த பேச்சுக்காக அவர் அப்படி கடிதம் எழுதியிருப்பா நான் நினைக்கிறேன். எனக்கு 1008 வேறுபாடு இருக்கு இவர் நம்முடைய எடப்பாடியாரோடு அதிமுகவுடைய சில விஷயங்கள். அது நான் 1-2 மட்டும் சொல்ல விரும்புறேன். பட் இதெல்லாம் ஏற்க முடியாது. எடப்பாடியார தாக்கிட்டாருன்னு சொல்லி குருமூர்த்தியாருடைய இந்த அபத்தமான இந்த மாதிரியான அநாகரிகம் தான் சொல்ல. ஒரு தலைவரை சந்திக்கிறதுங்க, அதெல்லாம் அவங்களுடைய ஒப்புதல் இல்லாம அதை வெளியே சொல்லக்கூடாது. செய்ய மாட்டாங்க. எனக்கு தெரியும், பல தலைவரோட நான் பேசியிருக்கேன். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க அது இது அப்படின்னு. ஐயா அவர் கேட்காம சொல்ல மாட்டேன் என்ன பேசுறேன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. எந்த பண்பும் அவருக்கு இல்லை குருமூர்த்தியாரு. அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. என்னுடைய கவலை வேறு ஒண்ணு. நீங்க திமுக ஆட்சி அவர் கேட்கிறாரு, நம்ம பொன் வில்சன் என்னங்க தனியரசு பாஜக பத்தி சொன்னதை அவருக்கு பிடிக்கல. தனியரசுக்கு என்ன பாஜக பத்தி பேசணும், தூங்குனா எந்திரிச்சா. அப்ப நான் பாக்குறேன் பாஜக பத்தி பேசினாலே பொன் வில்சனுக்கு பிடிக்கல. நான் சொல்றேன் எதிர்கட்சி தலைவர், தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில நிச்சயமாக மாநில ஆளுங்கட்சியை எதிர்த்து அவர் பேசுவார், பேசிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா நீங்க பாஜகவோட உறவு இல்லைன்னு சொன்ன பிறகு அதை பற்றி உங்க பார்வை என்னன்னு கேட்கத்தானே செய்வோம் நாங்க. அதுதான் ஒரு உதாரணம் சொன்னாரு ஆளுநரை பற்றி. எம்ஜிஆரை பத்தி எவ்வளவு பேசியிருக்காரு, அம்மையார் ஜெயலலிதா பத்தி எப்படி பேசியிருக்காரு. அப்ப எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல எப்படி அரிசி கொடுக்கலைன்னு அவர் உண்ணாவிரதம் இருந்ததெல்லாம் நான் சொல்லவா? எப்படி ஒன்றியார் சேர்த்து போராடுன்னு. இந்தி திணிப்பை எதிர்ப்பதுல திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கியாக இருக்கும் என்று எம்ஜிஆர் பேசுறதை நான் சொல்லவா? அந்த உணர்வு இல்லை, கூட்டணி இல்லைன்ட்டீங்க. அது நல்லது. கேட்காத அப்ப இது என்ன பார்வை? இந்த ஒண்ணு சொல்லி முடிச்சு ஒண்ணு இல்லை. அக்னீஸ்வரர் அரை விழுநாட்டு கூட்டம், நம்முடைய அக்னீஸ்வரர் ரொம்ப நல்ல உணர்ச்சிகரமாக சீமான் அவர்கள் பெரியாரை தரக்குறைவாக பேசிய பேச்ச ரொம்ப உணர்ச்சிகரமா இங்க கண்டிச்சு பேசினார். அருமை. இந்த அளவுக்கு உணர்ச்சிகரமாக எடப்பாடியார் பேசல, இருந்தாலும் கண்டிக்கிறேன்னு சொன்னார். அதுக்கு பிறகு அதை பத்தி பேசல. கண்டிக்கிறேன்னு சொல்லலையா? வார்த்தை இல்லையா? இல்ல வருத்தமளிக்குன்னு சொல்லிட்டாரு. வருத்தம் அளிக்குது. ஆனா தப்பு பேசுன தப்பு வருத்தம் அளிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது மேற்கொண்டு இந்த உணர்வு அதுல இல்ல. அதுதான் நானும் பாக்குறேன். பட் நான் என்ன கேட்கிறேன், இல்ல பிரச்சனை பெரியாரை அப்படி இழிவுபடுத்தினதை வரிசையாக ஆதரிப்பது பாஜக தலைவர்கள் அண்ணாமலையில இருந்து இருந்து இந்த குருமூர்த்தி வரைக்கும் அந்த பாஜகவை கண்டிக்கணும்ல. நீங்க பெரிய நான் சொல்லிட்டு இருக்கேன்.
நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா சரி, எங்க பேசலாம் திரு அருணன், அடுத்த சுற்றுல தொடர்ந்து பேசுவோம். அந்த பாக்ஸுக்கு தமிழகத்துக்கும் ஈரோடு கிழக்கு சரி, ஓகே, பேசுவோம். சரி.